சென்னை கோட்டூர்புரத்தில் நள்ளிரவில் 2 ரவுடிகள் வெட்டிக் கொல்லப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் அம்மன் கோயில் முன்பாக மதுபோதையில் படுத்திருந்த 2 ரவுடிகள் பொதுமக்கள் முன்பாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோட்டூர்புரம் சித்ரா நகர் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய அருண் மற்றும் அவரது நண்பர் சுரேஷ் என்கிற படப்பை சுரேஷ் ஆகியோர் 8 பேர் கொண்ட கும்பலால் நேற்று இரவு அம்மன் கோயில் முன்பாக நாகவல்லி அம்மன் கோயில் முன்பாக மதுபோதையில் படுத்திருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் அவர்களை இருவரையும் சாராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இது படப்பை சுரேஷ் சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் அருண் பலத்த காயங்களோடு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றார்கள். அங்கு சிகிச்சை அளித்த போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். கூட்டுப்புறம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் 2022ஆம் ஆண்டு அருண் என்பவரது காதலி சாய்ந்தாவை ரவுடி சுக்கு காப்பி சுரேஷ் என்பவர் படுகொலை செய்ததாகவும் இதற்காக பழிவாங்க காத்திருந்த போது அருண் முன்பாக சுக்காபி சுரேஷ் இந்த கொலையை செய்து அவரது ஆதரவாளர்கள் செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அருண் மற்றும் அவரது அண்ணன் அர்ஜுன் ஆகியோரை படுகொலை செய்ய வந்திருந்த போது அர்ஜுனுக்கு பதிலாக படப்பை சுரேஷை கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த சுரேஷ் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பலை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்றிருந்த கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.